ஒரு வருஷமா எங்க பாக்கெட்டை காலி பண்ணிட்டு இருக்காரு. நோட்டீஸ் அடிக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது, பிளக்ஸ் அடிக்கிறது. இவன் கிளவானுவானா நாங்க செலவு பண்ணணுமா? மரியாதையா 29/2/2016 அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தால் இன்று இந்த அளவுக்கு அதிபூதாகரமான அசிங்கம் வந்திருக்காது. நண்பர் சுரேஷ் சொன்ன மாதிரி பதவி வேண்டும் என்றால் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். பதவி பறிபோக வேண்டும் என்றால் அவன் அந்த ஆளை போய் பார்த்தா போதும். அவன் எந்த லட்சணமான மூஞ்சி பார்த்துடுங்க. ஆக தேவகணாச்சத்துடைய ஒரே நோக்கம் என்னன்னா சாகும் வரை அந்த பதவியில் இருக்க வேண்டும். புக்கில் வந்தாச்சு, நியூஸ் பேப்பர்ல வந்தாச்சு, பப்ளிக்கு கூடி கூடி பேசுறாங்க. இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கவங்க சிஎஸ்ஐக்காரங்க மட்டும் இல்லை, பல இனத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அப்போ இவ்வளவு தூரம் கேவலப்படணும்னு அந்த ஆளுடைய ஜாதகத்தில் எழுதியிருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இந்த ஆளு 1/3/2016 இருந்து இங்க எனக்கு முன்னால பேசின ஒரு நம்பர் சொன்னாரு, மாசம் 82,000 ரூபாய் சம்பளம். தவறான கருத்து. 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம். இதுக்கு மேல இன்னோவா காரு, ஏசி பங்களா, ஏசி ஆபீஸ். இங்க கூடி இருக்கவங்க பார்த்திருப்பீங்க. அதாவது டயசிஸ் ஆபீஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ரிசர்வ் பேங்க் கட்டடம் கூட தோத்து போகும். ரிசர்வ் பேங்க் கட்டடம் தோத்து போற அளவுக்கு. இதுக்காக வந்தாங்க மிஷனரிகள். மிஷனரிகள் எதுக்காக வந்தாங்க? நமக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க, மருத்துவம் செய்தாங்க. ஆமா ஆமா, நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி இந்த ஆளு போற போக்குக்கு மகனையும் மருமகளையும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வரும். சரி, இந்த ஆளை நம்ம பராமரிக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கும். அதை நாம செய்யலாம். ஆனா நாளை காலையில அந்த ஆளு டயசிஸ் ஆபீஸ் பக்கம் வரக்கூடாது. பெர்மனண்டா போயிடணும். இப்ப ஒரு வீடு வேற கட்டியிருக்காரு, அதாவது இறச்சிக்குளம் பக்கம். அது வீடுன்னா நான் இன்னும் பார்க்கல, சொன்னாங்க பெரிய பங்களாவாம். எதுக்கு? 67க்கு பிறகு 70 வரை இருந்துட்டு 70க்கு மேல இப்ப முக்காவாசி முட்டி செத்தாச்சு. ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் நடக்க முடியாத காலகட்டத்தில் போய் படுக்கிறேன். சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓய்வு வயது 58ன்னு வச்சிருக்கு, மத்திய கவர்மெண்ட் 60 வச்சிருக்கு, இந்த போனவர்களுக்கெல்லாம் 65ன்னு வச்சிருக்கு. இந்த ஆளு போகாத ஒரே காரணத்தினால 8 கிழட்டு பயலுக்கு போகல, கோயில்ல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஒண்ணு வருத்தமான செய்தி என்னன்னா 65க்கு மேல இருக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா கமிட்டி. அதனால என்ன சொல்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி, கோடி கோடியா நீ கொள்ளை அடிக்கிறிய, நீ படிச்சது பைபிள் தானா? பைபிளை படிச்சவன் கண்டிப்பாக பொய் சாட்சி சொல்ல மாட்டான். லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு பின்னால பேசுற சுந்தர் சிங் அட்வொகேட் சொன்ன மாதிரி 10 கட்டளைகளை இவனுக்கு படிச்சாராங்கிற சந்தேகம் எனக்கு வந்தாச்சு. 10 கட்டளையில தெள்ள தெளிவா இருக்கு. 10 கட்டளையை ஃபாலோ பண்ற எவனும் போலீஸ் கேஸோ போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டுக்கோ போக போறது இல்லை. ஆக இவனுக்கு 10 கட்டளையை படிக்கவே இல்லை. இன்னொன்னு, 2012 கன்னியாகுமரியில ஒரு தேர்தல் நடக்குது. மாடரேட்டர் எலெக்ஷன் ஒன்று நடத்தியிருக்காங்க. அங்க பிராண்டி சுமந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 7 மீட்டர் துணி போட்ட போதகர்கள். அது கூட கேடா எனக்கு தோணல. லீபுரத்துல ஒரு பாஸ்டர் கண்டவன் கொண்டாடி கூட லாட்ஜில் படுத்து மாட்டி பேப்பர்ல டிவில எல்லாம் செய்தியா வந்து சீரழிஞ்சிரு. இங்க நல்ல காரியத்துக்காக போராடுறோம். ஆனா இது பேப்பர்ல டிவியில வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போதும் இல்லை. அடுத்தது, இவரு ஒரு பாஸ்டராக இருக்கும்போது இவருடைய சொந்த சொத்து மதிப்பு 4 சென்ட் ஆத்தூர் பக்கத்தில். அன்னைக்கு அதுக்கு வேல்யூ எவ்வளோ இருந்திருக்குன்னா ஒருவேளை 60,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இவருடைய சொத்து மதிப்பு எந்த பாஸ்டருக்கு தெரியாது, இப்ப இருக்க அக்கா கமிட்டிக்கு தெரியாது, இங்க இருக்க எங்களுக்கும் தெரியாது. ஆக அளவு கடந்த சொத்தை சேர்த்திருக்காரு. அளவு கடந்த சொத்து சேர்த்ததின் ஆசையின் வெளிப்பாடு தான் நான் போக மாட்டேன், சாகிற வரை இருப்பேன். இதுல வேற வேடிக்கை, அதாவது கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கி இருந்திருக்காங்க, அது கோர்ட் வரை செல்லும். இப்போ இந்த ஆளு ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது தனக்கு தானே ஒரு கதையை எழுதி ஒரு 200 பேஜ் நோட்டை வச்சுக்கிட்டு எனக்கு 67 ஆச்சு, எனக்கு 67 ஆச்சு, 6 கதை விடுறான் இந்த ஆளு. சரி, அது கூட போட்டு 1.25 லட்சம் ரூபாய் மார்ச் டு அக்டோபர் முடிய இந்த ஆள் வாங்கியிருக்காருன்னா 12 லட்சம் ரூபாய் மறைமுகமா இந்த டயசிஸ்க்கு லாஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் சூப்பராக ஒரு ஆர்ச்சி இருந்துச்சு. அதுல கொஞ்சம் பைசா கான்ட்ராக்டர் இருந்து அடிக்கிறதுக்காக
ஆர்ச்சை ராத்திரி இடிச்சுட்டாங்க, வேற ஒரு ஆர்ச்சை கட்டிட்டாங்க. என்ன வந்துருச்சு? அட்மிஷன் கூடிடுச்சா, இல்லை உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிரேடு கூடிடுச்சா? பணம் அடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை உண்டோ இந்த 12 கள்ளமாறு இந்த ஆளும் சேர்ந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்து யோசிச்சிருவாரு. இதுதான் இன்னைக்கு இந்த டயசிஸை நலிவடைய செய்யறது. இந்த டயசிஸ் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் ஏழைகளுக்கு கல்வி கொடுப்பது, ஏழைகளுக்கு மருத்துவம் செய்வது. இன்னைக்கு எவனாவது செய்யறானா? அவன் நேர ட்ரிவாண்ட்ரம் ஓடுறான். நீங்க நல்லா இருந்தா ஏன் ட்ரிவாண்ட்ரம் போறான்? எவனை பாருங்க, ஒரு கமிட்டியில் உள்ள ஒருத்தனை பார்த்து என்னையா போன வர காலில் அப்படின்னா நான் நிமிஷத்துக்கு போனேன். இங்க நெய்யூர்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, நீ ஏன் போல அங்க போன அவனை பார்க்கவா செய்யறாங்க. ஸோ ஊழியத்தினுடைய லட்சணம். அதனாலதான் எல்லாருமே நிமிஷத்துக்கு போறாங்க. நமக்கு நிறுவனங்கள் இருந்தும் எல்லாரும் நிமிஷத்துக்கு படம் எடுக்கிறாங்கன்னா உங்க சர்வீஸ் உடைய லட்சணம் எல்லாருக்கும் தெளிவா தெரியும். சரி, ஒரு ஆளு இதே மாதிரி போராட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்றாராம், பிஷப் இவனை நிறுத்த மாட்டாங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார. நீங்களே அதுக்கு பொறுப்படுத்துங்க. அதுல ஸ்டான்லி ஜோன்ஸ், வில்லியம் தாமஸ் 2 பேரு என்ன படிச்சாங்கன்னு தெரியல. அங்க ஒரு லெட்டர் எனக்கு அனுப்புறாங்க. KT ஜெயமோகன், இதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு எதிராக அவங்க வருவாங்களா? இவங்க போதகரா வந்தது போதகம் செய்யறதா என்ன மாதிரி ஆளுகளை எதுக்கு வந்தானா? ஆக இவனுங்க போதகம் செய்வதற்கே லாயக்கு இல்லாதவன். சரி, இதை விட உச்சகட்டமா ஒரு கட்டம் போயிட்டானுங்க. சமீபத்தில் ஒரு 4 மாசத்துக்கு முன்னால போதகர்கள்லாம் அந்தந்த சபையில போய் இருக்கணும், வீடு சந்திக்கணும், சண்டே கிளாஸ், அது இது, அதுல நிறைய வேலைகள் உண்டு அவங்களுக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை விட்டுக்கிட்டு மார்த்தாண்ட சாம்பி காம்ப்ளெக்ஸ்ல வாடகை பிரிக்க போயிருக்கானுங்க. இது என்ன சர்வீஸ்ன்னு எனக்கே தெரியல. அதுவும் வித்து 7 மீட்டர் துணியோட போயிருக்கானுங்க. ஒரு சாதா ஒருத்தன் போய் கேட்டாலே, தம்பி அங்கேயாவது எனக்கு அதை சொல்லது வெக்கமா இருக்கு. அங்கேங்கிற வார்த்தை போதகர்களுக்கு உரியது, இந்த காவாளிகளுக்கு உரியது அல்ல. பாவாடையா? பாவாடை வேற. அந்த அளவுக்கு தரம் கீழே போறதற்கு இப்போது உள்ள போதகர்களும் இந்த பிரதம பேராயரும் தான் காரணம். 2 கையை எடுத்து கும்பிட்டு இருந்தாங்க போதகர்களை கண்டா. இன்னைக்கு பாருங்காரம் பொண்டாட்டியே உள்ள அனுப்ப மாட்டேங்கிறான், அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா இவனுக்கு டிசிப்ளின் அவ்வளவு லட்சணமா இருக்கு. சரி, இதை விட நம்மளுடைய ஃபண்ட், டயசிஸ் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணணும், எந்தெந்த வழியில செய்யலாம் என்கிற ஒரு நோக்கம் உள்ளவன் அதை மாதிரி என்ன செய்யறான்னா, ஒரு பெரிய பேங்க்ல, ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல ஒரு 4 இந்த கமிட்டியில் உள்ள 4 கணக்கு அனுப்பி விட்டாச்சு. லோன் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய். சொத்து எது தெரியுமா? விரிகோடு பாலிடெக்னிக் சொத்து. சொத்தை அடமான வைக்கிறதுனால பேங்க் நிர்வாகம் லோனு கொடுக்க தயாராயிட்டு. ஆனா பேங்க் நிர்வாகம் வச்ச ஒரு சின்ன குறை, இந்த லோனை சாங்ஷன் பண்றோம், ஆனா உங்க பேராயர் கையெழுத்து போடணும். ப்ரொபோசல் ரெடி, சாங்ஷன் லிமிட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 2 வாரமா பேராயர் வருவாரா? சார் அவர் வரமாட்டாரு, அவருக்கு முடியல, நாங்க 4 பேர் வேணா கையெழுத்து போடுறோம். அப்ப அதுக்குதான் அந்த அதிகாரி கேட்டிருக்காரு, பேராயர் நீங்களா இல்ல அந்த ஆளா? லோனு வேணும்னா அந்த ஆளுங்க வர சொல்லுங்கன்னா, லோனுக்கு கையெழுத்து போட வரவில்லை. காரணம் என்னன்னா 29/12/2016 இந்த ஆளுக்கு கையெழுத்து அன்வேலிட். அதுக்கு பிறகு இந்த ஆளு எவையவனையோ வச்சுக்கிட்டு சர்க்குலர் அனுப்புறது. தேச உபகாரில் நினைச்சது வாயில வந்த மாதிரி, ஒரு குடிகாரம் என்ன சொல்லுவானோ அதே மாதிரி. பழைய காலத்து தேச உபகாரி எடுத்து பாருங்க, இதுக்கு முன்னால உள்ள பிஷப் பீரியட்ல எல்லாம் படிக்க தோணும். இப்ப பாருங்க, தேச உபகாரினால அதை எடுக்கவோ படிக்கவோ தோணலை. ஏன்னா தாந்தோண்டித்தனமா தான் அதுல எல்லாம் எழுதப்படுகிறது. சரி, உண்மையான பக்தன்னே வச்சுக்கிடுவோம். இந்த பேராயர் இறைவனின் உண்மையான பக்தன், இந்த போதகர்களுக்கெல்லாம் பிரதம பேராயர் வச்சுக்கிடுவோம். இந்த ஆளு எதுக்கு டெய்லி காக்கல மாத்திரை சாப்பிடுறாரு? அப்போ உன் மனசும் சரியில்லை, உன் செயலும் சரியில்லை, உன் எண்ணமும் சரியில்லை. இந்த 3ம் சரியில்லாதவனை நோய் தொற்றிக்கொள்ளும். இது நான் கேள்விப்பட்டது. 2வது, சபையில் இருக்க பாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் தண்ணி அடிக்கப்படாதுன்னு ஸ்டேஜில் மைக்கில் சொல்லுங்கன்னு சொல்லியது. ஆனா இவங்க ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறான். அதுக்கும் ரெக்கார்டிக்கலாம் எவிடன்ஸ் இருக்கு. சரி, அட்வொகேட் இவர் சுந்தர் சிங் சொன்னார் கோழி கதையை. ஆக்சுவலா இந்த கோழி கதை நடந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு வந்தது. ஏன்னா அவர் இதே மேட்டரை 2வது தடவை சொல்றாரு.
நெருப்பில்லாம புகையாதுங்கிறது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லாம சுந்தர் சிங் அப்போதைக்கு ஒரு கரஸ்பாண்டா இருந்தவர் இந்த கதையை இன்னைக்கு சும்மா சொல்ல முடியாது. ஆக இவருடைய பழைய கால நிகழ்வுகள் மோசமானதுதான் இருந்திருக்கு. ஆக எண்ணமும் சரியில்லை, செயலும் சரியில்லை. இந்த டயசிஸ் இவ்வளவு சபைகள் இவ்வளவு மருத்துவமனைகள் வரதுக்கு காரணமாயிருந்த மிஷனரிகளுக்கு இந்த ஆளு மறைமுகமாக துரோகம் பண்ணுகிறான். அவங்க எந்த நல்லெண்ணத்தோட வந்து இந்த டயசிஸ் உருவாச்சுதோ அது அப்படியே உல்டாவா மாறி இன்னைக்கு அழிவுக்கு போய்கிட்டு இருக்கு. அரசியல் நடக்கிறது, அரசியல்வாதிகளோடு கூட்டணி. அதுல வேற எவன் ஆளுங்கட்சி வந்தாலும் அவன் போட்டோ பின்னால வச்சிருக்கான். இப்பவும் போக அந்த ஒரு போட்டோ இருக்கும். அது எந்த போட்டோ நான் சொல்ல விரும்பல. ரெண்டாவது வெள்ளை பெல்ட் கருப்பு பெல்ட்னு ரெண்டா வச்சிருக்காரு. இந்த வெள்ளை பெல்ட் எல்லாம் இந்த ஆளு ரொம்பவே கொடுமைப்படுத்துவாரு. டயத்துக்கு படிக்க விட மாட்டாரு, விரும்பியவனை படிக்க விடுவாரு. அதுலயும் சீனியாரிட்டி எல்லாம் பிரேக் ஆகும். இவர் வச்சதுதான் சட்டம். கருப்பு பெல்ட் வந்துட்டா இவங்களும் ஒரு ஆட்டம் போடுவான் பார்க்கணுமே. நல்ல சம்பளம், ஒய்ஃபுகளுக்கெல்லாம் வேலை, நல்ல வருமானம், இதுக்கு மேல வீடு சந்திக்கன்னு ஒரு பிச்சை எடுப்பு. இதை வச்சதுனாலதான் இந்த அளவுக்கு பணம் இவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொட்டுறதுனாலதான் இவனுங்க குடிச்சு வெறிச்சு இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சீரழிவான பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சீரழிவிலிருந்து இந்த டயசிஸ் நிர்வாகம் மாற வேண்டும் என்றால் இந்த 13 திருடர்களும் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷன்ல லாக் ஆகி கம்பி எண்ணினால் இந்த நிர்வாகம் சீர்படும். என்னை பொறுத்தவரையில் 145/2016 ஒரு கேஸ் நடக்குது நாகர்கோவில் பிடிஎம் கோர்ட்டில். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராமல் போகாது. ஏன் அப்படின்னா அதில் சேலஞ்சு பண்ணியிருக்க விதமே பிஷப்புகளின் ஓய்வு காலம் அல்லது பதவி காலம் 65 வயது தானா இல்லை 67 65 தான் என்று சினாடு கான்ஸ்டியூஷன் சொல்றதுனால அந்த கேஸில் இவர் கண்டிப்பாக தூக்கப்படுவார். அந்த நிமிஷம் இங்க இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளின் வலதுகை என்ன வேலை செய்யுமோ அதை இவர் பட்டு அனுபவிக்க போறாரு. ஆனா அன்னைக்கு பிக்சர்ல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வயசுக்கு மூத்தாளுகளை மதிக்கிறவன் நான். திருவாளர் தேவகடாச்சத்துக்கு யாராவது இதை வாட்ஸ்அப்ல போட்டு காட்டுவாங்க. நிம்மதியா இன்னை தூங்கிட்டு நாளைக்கு நான் வரல, யாரையாவது ரெடி பண்ணிக்கிடுங்க என்று இவர் சொன்னாருன்னா இந்த ஆளு உண்மையிலேயே ஒரு பைபிளை படிச்ச மகான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா இவன் ஒரு களவாணின்னு எனக்கு முன்னால பேசினவங்க சொன்னதெல்லாம் நிரூபணம் ஆகிவிடும். ஆக திருவாளர் தேவகடாச்சம் இனியும் எங்களை போராட தூண்டக்கூடாது. இந்த போராட்டத்தோடு முடியட்டும். நாகர்கோவில்ல நாரி மார்த்தாண்டம் வந்தாச்சு. அடுத்து குலசேகரம், கருங்கல், குளச்சல்ல நாங்க தொடராம எங்க பணமே போனாலும் பரவாயில்ல, எங்க டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இந்த தேவகடாச்சமும் அவங்க கூட இருக்க கள்ளமாருடைய தோலை உரிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்ட பின்புதான் இந்த அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்ஐ மக்கள் ஓய்வார்கள். இங்க வந்தவங்க எல்லாம் பணத்துக்கோ பிரியாணிக்கோ வந்தவங்க அல்ல. இந்த டயசிஸ் மேல இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்றுதலின் வெளிப்பாடு தான் இந்த கூட்டம். ஏன்னா யாருமே இன்னைக்கு வேலை வெட்டி உள்ளவங்க இல்லாதவங்க இல்லை. எல்லாரும் வேலை வெட்டி இருந்தாலும் அதை விட்டுட்டு இங்க வந்து கூடியிருக்க எனக்கு எல்லாருக்கும் என் சார்பாக நன்றி சொல்றேன். தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெறாத அளவுக்கு டயசிஸ் ஒழுங்காகணும். பிஷப்பு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனாலும் போறாது, அந்த பிஷப் பங்களாவில் இருக்கக்கூடாது. காலி பண்ணிக்கிட்டு அந்த இறச்சகுளம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போயிடணும்னு கேட்டுக்கிறேன். இதை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டாருன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். தொடருமானால் அவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.